ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு சாரல் மழை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சூடாக குடிக்கணும், சாப்பிடணும் போல தான் தோணும். டீ காஃபி தான் நம்ம ரெகுலராக குடிக்கிறோமே. வாங்க ஒரு ஹெல்த்தியான 2 ஸ்பூன் கோதுமை மாவு இருந்தால் போதும், ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம குடிக்கிற பதத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணாட்டினா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தேங்காய் பூ இருந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லாம் ஸ்கூல் போயிட்டு வருவாங்க, டக்குன்னு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் இது நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த கோதுமை மாவு எல்லாம் இப்போல்லாம் ரெகுலராக எல்லார் வீட்லேயுமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம எந்த டம்ளரில் குடிக்கிறோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கூட ஒரு 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். ஐ மீன் 2.25 டம்ளர். ஏன்னா அந்த மாவு வெந்து வரணும்ல, அதுக்கு தான். இந்த 2.25 டம்ளர் தண்ணியில் நான் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து வெந்து வரணும். ஃபஸ்ட்டு போட்டதுமே நல்லா கிளறி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா அந்த கோதுமை மாவு உருண்டை உருண்டையாக கட்டி சேர்ந்துக்கும். கட்டி சேராமல் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் ஸ்பூனை வச்சு நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா வந்துருச்சு. இப்போ நான் நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் ஜீனி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் நிறையாவே சாப்பிடுவேன். அதனால் 2.25 டம்ளர் தண்ணிக்கு 2.25 டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சமாக நான் தேன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணும்னா தேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை போட்டதுக்கு அப்புறமா நான் தேன் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி எப்படி வெந்து வருதுன்னா நல்லா கொதிக்கும். அந்த மாவு முட்லியாக வரும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா ஸ்பூனை விட்டு நல்லா கிளறி விடணும். ஏன்னா நம்ம சர்க்கரை இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதனால் அதை அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு ஏலக்காய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க பேரிச்சம்பழம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்லா வெந்து வந்துடும் சூப்பராக. அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி. இது ஹிட்ஸு எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் என்ன, சீக்கிரம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிங்க்கை கிளறி பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஏலக்காய் வாசம் வேறு லெவலாக இருக்கும். மனமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இந்த டம்ளரில் ஊற்ற போகிறேன். பாருங்கள், தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம குடிக்கிற ஸ்டேஜுக்கு சூப்பராக இருக்குது. வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.
நான் ஹெல்த்தி ட்ரிங்கை டேஸ்ட் பார்த்துட்ருக்கேன், வேறு லெவலில் இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.